Hi friends, welcome to Samayal Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ஐட்டம் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல காலிஃப்ளவரை பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதில் ஊற்றி வச்சிடலாம். இப்படி பண்ணுறதுனால காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆகிடும், பாதி குக்கும் ஆகிடும். இந்த 10 மினிட்ஸில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொடை மிளகா, வெங்காயத்தாள் எல்லாத்தையும் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவரை நம்ம ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து நல்லா வடிகட்டி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா ரெடியாக இருக்குது. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர். ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைனா பிளாக் பெப்பர் பவுடரும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கலாம் பவுலில். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கையாலேயே நல்லா கிளறி விட்டுக்கலாம். மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நமக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா அது மாதிரி கோட்டாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லா தேவையான அளவு எண்ணெய் விட்டு காஞ்சதும் இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவராக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலராக மாறும்போது நம்ம காலிஃப்ளவரில் ஆயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கோபி மஞ்சூரியன் செய்ய தேவையான சாஸு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தாளில் இருக்க அடியில் இருக்க வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை எடுத்தோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கொடை மிளகாவை இதில் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடமிளகாவை வதக்கிக்கலாம். அப்போ சீக்கிரமாக குடமிளகா குக் ஆகிடும். குடமிளகா ரொம்ப குக் ஆகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறபோது நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்க்குறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு
பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் பார்த்து தேவையான அளவு உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தாலோட நடுப்பகுதியை சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த சாஸ் எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கடைசியாக நம்ம வெங்காயத்தாலோட மேல் பகுதியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டாஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம போட்டிருக்க சுகர் நம்ம பாத்திரத்தில் கருகாமல் இருக்கும். இப்படி 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோபி மஞ்சூரியனை சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சமாக மேலே தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டிங் டைம். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சமையல் ஜர்னியில் சந்திக்கிறேன். பாய்.